கர்த்தரை காப்பதாலும் கர்த்தரை காப்பதாலும் எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலை பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகள் எல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், அவருடைய மகிமை அவ்வளவு பெரிது, அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அவருடைய மன்னிப்பு அவ்வளவு பெரியது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் பயபக்தியோடு பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் இயேசுவே உம்முடைய நாமத்தை என்று சொல்லி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும்
எல்லாரும் எழும்பி நின்று உற்சாகமா பாடுவோம். யாரும் உட்கார கூடாது. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பொழிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பொழிந்திடவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. நீ தேவன் நீ ராஜா என்றும், நீ தேவன் நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவர். உலகத்தின் சர்வ சிருஷ்டிகளும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழானோர் யாவரும் வணங்கத்தக்க ஒரே ஒரு நாமம் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. நீ தேவன் நீ ராஜா என்றும், நீ தேவன் நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரமபிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி சத்திய பாதையை காட்டிச் சென்ற ஜீவனுள்ள தேவன் அவர். அவருடைய சத்திய பாதையிலே நாம் நடந்தால் நிச்சயமாக பரலோக வாழ்க்கை நமக்கு உண்டு. பரலோக பிதாவை நாம் தரிசிக்கும் சிலாக்கியம் பெற முடியும் என்பானவர்களே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்திய பாதைதனில் நித்தமும்
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவரே நல்லவர், அவரை அன்றி நல்லவர் ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே பாவமே செய்யாத ஒருவர், அவர் ஒருவரே பரிசுத்தர். சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுமே. சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுமே. நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. நீ தேவன் நீ ராஜா என்றும், நீ தேவன் நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. எல்லாரும் முழந்தாள் படியிட்டு நம்முடைய தேவாதி தேவனுடைய நாமங்களை சொல்லி அவரை தொழுது அவரை மைமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தொழுகை நேரம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் என்ற வசனத்தின்படி நாம் தேவனை தொழுது கொள்ளுவோம். பிதாவாகிய சிநேகிக்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி அல்லேலூயா. குமாரனாகிய கர்த்தாவாகிய தேவனே, உமக்கு கொடான கோடி ஓசன்னா. ஆவியானவராகிய தேவனுடைய ஆழங்களை ஆராய்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு தலையாயிருக்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி அல்லேலூயா. குமாரனாகிய ராஜாதி ராஜாவாகிய தேவனே, உமக்கு கொடான கோடி ஓசன்னா. ஆவியானவர் ஆகிய ஆவியினால் வெளிப்படுத்துகிற தேவனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். பிதாவாகிய சாவாமை உள்ளவராகிய தேவனே, உமக்கு கொடான கோடி அல்லேலூயா. குமாரனாகிய நீதியுள்ள நியாயாதிபதியாகிய தேவனே, உமக்கு கொடான கோடி ஓசன்னா. ஆவியானவராகிய அச்சாரம் என்னும் தேவனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆத்துமாவில் உதாரண குணத்தில் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கி ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி.
சரீரத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி. ஆத்துமாவில் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி. ஆவியில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க செய்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி. சரீரத்தில் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருக்க செய்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி. ஆத்துமாவில் மாயமற்ற விசுவாசத்தை தந்து பாதுகாக்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி. ஆவியில் முறுமுறுக்காதிருக்க செய்து பாதுகாக்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி. சரீரத்தில் உமது சமூகத்தில் பிழைத்திருக்க செய்து பாதுகாக்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி. பிதாவாகிய தேவனே, உமது ஆளுகையில் மகத்துவமும் உன்னதமுமானவரே, உம்மை ஆராதிக்கிறேன். குமாரனாகிய தேவனே, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கிற உமது அதிகாரத்திற்காக உம்மை தொழுது கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, உமது வல்லமையினால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை வெளிப்படுத்துகிறவரே, உம்மை சேவிக்கிறேன். பிதாவாகிய தேவனே, உமது ஆளுகையில் அழியாத நித்திய நாமத்தை அருளுகிறவரே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். குமாரனாகிய தேவனே, ஜெயங்கொள்ளுகிறவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் இருக்கிற உமது அதிகாரத்திற்காக உம்மை வணங்குகிறேன். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, உமது வல்லமையினால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க பண்ணுகிறவரே, உம்மை கும்பிடுகிறேன். பிதாவாகிய தேவனே, உமது ஆளுகையில் சீயோனிலிருந்து கர்ச்சிக்கிறவரே, உம்மை சாஷ்டாங்கம் செய்கிறேன். குமாரனாகிய தேவனே, உமது அதிகாரத்தினால் ஜெயங்கொள்ளுகிறவனுடைய நாமத்தை பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அறிக்கையிடுவதற்காக உம்மை பணிந்து கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, உமது வல்லமையினால் வரங்களை நடப்பிக்கிறவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். மகா மேன்மையும் மகத்துவமும் சர்வ வல்லமையும் பராக்கிரமமும் அன்பும் கிருபையும் தயவும் இரக்கமுள்ள தேவனே, நித்தியானந்த ஏக சக்கராதிபதியே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரே,
வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, தாம் ஒருவரே ஞானமுள்ளவரே, அனந்த ஞானமுள்ளவரே, அனாதியாய் வீற்றிருக்கிறவரே, அக்கினிமயமான சிங்காசனத்தில் மகா ஜோதி வடிவாய் சர்வ வல்லமையோடு வீற்றிருக்கிறவரே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் மகிமையோடு உலாவுகிறவரே, பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் போற்றப்படுகிறவரே, நன்மையான இந்த ஈவுகளையும் பூரணமான இந்த வரத்தையும் கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என் வழிக்கெல்லாம் அதிகாரியாய் இருப்பவரே, என் ஜீவனையும் என் சுவாசத்தையும் தமது மகிமையின் கரத்தில் வைத்திருக்கிறவரே, உமது மகிமையுள்ள ஆளுகை அதிகாரம் வல்லமைகளுக்கு முன்பாக வணக்கமாய் சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து முகங்குப்புற விழுந்து உம்மை தொழுது கொள்ளுகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை கும்பிடுகிறேன், உம்மை நமஸ்கரிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். மகிமையுள்ள தேவனே, அந்த சராசரங்களை படைத்தவரும் அதை ஆளுகை செய்கிறவரும் அதை அழிவுக்கு வைத்திருக்கிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் நீரே. நீரே பரிசுத்த தேவன், நீரே சத்தியமுள்ள தேவன், நீரே ஜீவனுள்ள தேவன், நீரே தேவாதி தேவன், நீரே எனக்கும் என் சந்ததிக்கும் தேவன். சகல துதியும் கனமும் மகிமையும் ஆராதனையும் போற்றியும் நமஸ்காரமும் வல்லமையும் ஞானமும் சதா காலமும் உம்முருக்கே உண்டாவதாக. ஆமேன். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. நீதிமொழிகள் 23 பக்கம் 782. நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்.
புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரீ இறுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுதும் விழிப்பேன் என்பாய். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் தூயாதி தூயவரே. சங்கீத பகுதியை நாங்கள் ஆண்டவரே தியானம் பண்ண போகிறோம். தேவாவியானவர் என் நாவை தொட்டு நீங்கள் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். சுயமாக சொந்தமாக எதையும் சொல்லாதபடி தேவ ஆவியானவர் ஏசையா நாவை தொட்டது போல், எரேமியாவின் வாயிலே வார்த்தைகளை போட்டது போல் ஆண்டவரே அடிமை நாவை தொட்டு என் வாயிலே வார்த்தைகளை போடும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்த இயேசு கிறிஸ்து நாமத்தில். 1ஆம் வசனம். ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆபத்து காலத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். அவர் பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொல்வது போல நாமும் சொல்லும்போது கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்கன தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். நம்ம மனது விருப்பம் என்னவென்று அவருக்கு தெரியும். நீ என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன்னு தான் அவர் கேட்குறாரு. நம்ம தான் ஒரு சில நேரத்தில் கேட்காதே, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம அவர்கிட்ட போக மாட்டோம், சொல்ல மாட்டோம். அவருக்கு சொன்னால் தானே நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருப்பார். நம்ம மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருந்து நம்ம சொல்லும்போது
நம்மளுடைய மன விருப்பத்தை நம்மளுக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். ரட்சிப்பை தருகிறவர், பாதுகாக்கிறவர், நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம என்ன வேண்டுமோ, நம்ம நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். அவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர். அப்படியே அம்மிக்கு குலுங்கி சரிந்து கொட்டுகிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். போன வாரம் சனிக்கிழமை ஃபுல்லாக எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாரமாக டிப்ஸ் ஏறிச்சு, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, கிட்னி இதுவாயிடுச்சு அப்படிலாம் சொல்லி எங்கள் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நாங்கள் ஏசப்பா கிட்ட மண்டிட்டு 5 ஜெபம் பண்ணோம். எங்கள் விண்ணப்பத்தை வச்சோம். ஏசப்பா எங்கள் கண்ணீரும் விண்ணப்பத்தையும் கேட்டு எங்கள் அப்பாவுக்கு சுக பல ஜீவனை கொடுத்தாரு. இன்றைக்கி எங்கள் அப்பா உயிரோடு இன்றைக்கி வந்து சர்ச்சில் உட்காந்துருக்காரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. இந்த நாளில் பெரிய சாட்சி, அந்த ஒரு இறக்கத்தினால நல்ல பெரிய சாட்சி. நாங்கள் பக்கா இந்துலேருந்து வந்தவங்க. பசங்கள்லாம் இந்த சண்டே கிளாஸுக்கு இந்த நோட்டீஸு இதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். வாங்கினாலும் நான் திட்டுவேன், கிறிஸ்துவங்களும் நான் திட்டுவேன், அப்படி இது பண்ணுவேன். இன்றைக்கி தேவனுடைய இரக்கத்தினால இந்த 2 வருடமாக இந்த இடத்துல பெரிய ஒரு நற்செய்தி கூட்டம் நடக்குது. இன்றைக்கி நம்ம விதைச்சது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் விதைச்சது கட்டாயம் அறுவடை செய்வார். நாங்கள் ஒரு வாரமாக தொடர்ந்து நோட்டீஸ் கொடுக்க போனோம். அப்போ என்னை ஒரு நடுத்தர வயசு ஒருத்தர் என்னை கேட்டார், தேவனை மகிமடிட்டோம் இந்த ஊர் ஸ்டேஷனில், அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் கேட்டதுக்கு நான் எங்கள் வீட்டுக்காரங்க நான் இங்கே கொடுத்துருந்தேன். என்னை அவர் கேட்டார். எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு கேட்டார், நீங்கள்லாம் உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நீங்கள்லாம் நோட்டீஸ் கொடுத்து அமலம் பண்ணிக்கிறீங்க கேட்டார். பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அவங்க மனைவி யாருக்க வெயிட் பண்ண அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து சொல்லி, இவங்க பணம் வாங்கிட்டு போதகம் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, இவங்களை எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். நான் பெருமைக்கு சொல்லலை, எனக்கு சும்மாவே கோவம் வந்துடும், எதனா சொன்னால் சுருன்னு வரும். ஆனால் தேவனுடைய இரக்கத்தினால இந்த 2 வருடமாக நோட்டீஸ் எடுத்து போகிறேன். அவங்களே என்னை காரி துப்புனாலும் நான் எந்த கோவம் பண்ணல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பேசினார். என்னை பார்த்து பேசினார். எங்கள் வீட்டுக்காரர் உள்ளபடியே பயந்துட்டார், இவ எதனா பேசிட்டு வாழோ அப்படின்னு. தொடர்ந்து அவர் பேசிட்டு அவர் கடைசியில் கதை கேட்டவர் என்ன சொன்னார், அவங்க எங்கேயாச்சும் கொடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் விருப்பப்பட்டா வாங்க, விருப்பம்லாம் போங்க, இதில் ஏன் தேவையில்லாத பேசுங்கிறீங்கன்னு. யாருமே இல்லை. பக்கத்தில் அப்படியே இந்த பக்கத்துலேயே போலீஸ்காரு, லேடி போலீஸு, ஜென்ஸு போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. ஒருத்தர் கூட எதுவும் சொல்லலை. போலீஸ்காருக்கும் இந்து கோயிலும் கொடுத்தேன். இந்த நற்செய்தி கூட்டம் ஏன் தேவனை மகிமை ஏன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு காலத்தில் இந்த ஆண்டவரை உள்ளபடியாக சொல்கிறேன், பசங்க சண்டே கிளாஸ் போனால் கூட பசங்களை திட்டுவேன், சகோதரன் திட்டுவான், வீட்டுக்கு வந்தாவே திட்டுவாங்க. அப்படி இருந்தவங்க அவர் என்னை கேட்டார். ஒருத்தர் ஒரு மறுநாள் இதில் போனோம், அங்கே ஒரு கிறிஸ்துவ போதையில் திரியிற நீ. நானும் ஒரு பையன், இந்த வேளாண்ற பையன் இங்கே சர்ச்சில் இருக்கான், அந்த பையனை பிடிச்சி அந்த பையனை கேட்டார், நீ எங்கள் ஆவடி பஸ் ஸ்டாண்டில் கேட்டார். அவனை எனக்கு தெரியல, நானும் என் பேத்தி கூட போனோம், பிசிலார் போனோம். அப்போ அந்த பையனை பிடிச்சி கேட்டார், நீ எல்லாம் படிக்க வேண்டிய வயசில் ஏன்னா அப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை நான் திருப்பி அந்த பையன் எதுவும் பேசலாம், சின்ன பையன் இப்போ மாட்டினான்னு சொல்லிட்டு சைலண்டாக அவர் எவ்வளோ திட்டினார் அந்த பையனை. நான் ஒரே வார்த்தை, இந்த ஜீவனை கொடுத்ததே ஆண்டவர் தானே, அதுக்கு தப்பாக எடுத்துடாதீங்க. அதுக்கு என்கிட்ட அவர் சொன்னார், ஜீவனை கொடுத்தது ஒரு ஆண் பெண்ணால் தான் பண்ணார், உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே. எனக்கு காரி துப்பா, அவன் பையன் சாட்சி, ஆண்டவர் சாட்சி, காரி துப்பா, அது ஒரே நீ போதையில் திரியிற கிறிஸ்துவன்னு ஒரு போதில். நான் சொன்னேன், போதில் நான் திரு அன்புக்குள் வாயிற அப்படின்னு. தேவனை மகிமட்டும். இந்த ஆண்டவரை நாங்கள் எத்தனோ காலம் அறியாமல் இருந்ததெல்லாம் எத்தனோ காலம் இன்றைக்கி தேவனுக்குள்ளே வாழும்போது தான் அதனோட அருமை தெரியுது. ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க தயவு செய்து உங்களை உண்மையாகவே கையெடுத்து கும்பிட்டு வணங்கி கேட்குற தேவனை மகிமட்டும். ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட கிருபை பாராட்டுங்க. தேவன் பெரிய காரியம் செய்வார். நாங்கள்லாம் எங்கேயோ இருந்தோம், இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும் எங்களோட குடும்பத்தை பற்றி. எங்கேயோ இருந்தோம், ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்தோன்னா என் தேவனோட அணுகாரங்க. நாங்கள் ஜீவனோடு இன்றைக்கி இருக்கிறோன்னா என் தேவனோட கிருபை. தேவனை மகிமனிட்டோம். தேவனை கோடி நன்றி. நாங்கள் குடித்த நோட்டீஸ் எல்லாம் நாங்கள் வரலன்னு வருத்தப்படலை, ஏன்னா ஒரு நாளைக்கு அது விதைத்து கட்டாய அறுவடைக்கு வரும். தேவனை மகிமன்ட்டு இந்த இடத்துல திரளான ஜனங்கள் சேர்ப்பாங்க, வருவாங்க. தேவனை மகிமனிட்டோம். கோடி நன்றி. சோத்திரம் தேவனை. கத்திரிக்கு சோத்துறோம். போன தாட்டி ஆடி மாதமாக ரொம்ப பேஜாராக இருந்தேன். நான்
13 நாள் என்னை கண்ணாடியில் வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர் திருவண்ணாமலை. என் பேர் மரிகண்ணு, எங்கள் வீட்டுக்காரர் பேர் சின்ன தம்பி. 13 நாள் கண்ணாடியில் வச்சாங்க. சாப்பாடு எங்கே போடுறேன், சாப்பாடு சாப்பிடல, ஒன்றும் இல்லை. 13 நாள் கண்ணாடியில் வச்சுருந்தாங்க என்ன. நான் படுத்துப்படியே அப்படியே தெளிஞ்ச பிறகு படுத்துப்படியே ஜோம் பண்ணினாப்பா, நான் மெட்ராஸுக்கு உன்னோட ஆலயத்துக்கும் வரேன்ப்பா, நீ நல்ல மாதிரியாக காப்பாற்றி எடுத்துனா உன்னோட ஆலயத்துக்கு நான் வராப்பான்னு படுத்து 13 நாளும் சாப்பாடு கிடையாது, பால் கூட இறங்கல. ஆண்டவரே சோத்துறாப்பா, நான் உனக்கு கன்ஃபியூஷனுக்கு மேலேக்கு நான் மெட்ராஸுக்கு வந்தால் தீரான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துப்படியே 1க்கு 2 போகிறது தெரியாது. கண்ணாடியில் வச்சு நிற்கிறாங்க, நம்மளுக்கு என்ன தெரியுதால. ஆண்டவரே சோத்துறாப்பா, நான் உன்னோட ஆலயத்துக்கு வராப்பா, எனக்கு யாரும் இல்லைப்பா ஒன்று விட்டான்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணி நீ படுத்துருந்தேன். அப்புறம் 1 மாதம் நம்ம சங்கத்தில் போய் 1 மாதம் சென்று ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சுருந்தாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் ஆவாத்தின்ட்டாங்க. அப்புறம் அங்கே கொண்டு 1 மாதம் வச்சுருந்து 13 நாள் கண்ணாடிலே இருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து ஆழத்தில் வச்சுருந்தார். கோடி நன்றி அப்பா. சூத்திரம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஜீயோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் நடந்த நன்மைகள் யாவையும் எனக் களித்திடும் நாதனே, என்னில் நடந்த நன்மைகள் யாவையும் எனக் களித்திடும் நாதனே, எனக்காக நன்மைகள் அளிப்பவரே, எழுமினின்று ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லவும். இந்த பாடலுடைய 2 சரணங்களை மாத்திரம் பாடுவோம். ஸ்தோத்திரம். ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், வழிகள் கற்று தாரும். உன்
உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், வழிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையில் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையில் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணில் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே நாளும் ஓடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே நாளும் ஓடிக்கொள்ளும். ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய நாமத்திலே உமது திருச்சமூகத்திலே வருகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே எங்களை கொண்டு வந்து இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி உமக்கு துதி தொழுகை நன்றியெல்லாம் செலுத்த எங்களுடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, உமது ஜீவனுள்ள சத்திய வசனங்களை கேட்கும்படியாய் உமது சமூகத்திலே வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு வேதத்தின் ஆழங்களை, மர்மங்களை, ரகசியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவாராக. பிசாசானவன் போடப்படுகிற வசனங்களை எடுத்து விடாதபடிக்கு, எங்களுடைய இருதயம் உணர்வடையாதபடி, அந்த வசனங்களை சத்துருவானவன் எடுத்து விடாதபடி சத்திய தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துவீராக. எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக. வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவும், உமது ஜீவனுள்ள பாதையிலே நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். உமது கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமை உள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமே, சத்தமாலில சொல்லுவோமே. கன்வென்ஷன் ப்ரேயர் வேற, பரிசுத்த சபை கூடி ஆராதிக்கிற நாளிலே தேவன் தம்மோடு கூட, தம்முடைய ஜனங்களோடு கூட சொல்லுகிற விசேஷித்த சத்தியங்கள் வேற. தேவனுடைய அன்பான சத்தியங்களை நாம் அறிந்து இன்னும் இன்னும் குழந்தைகளாய் நாம் இல்லாமல் பரலோகத்துக்கு போகிற ஜனங்களாய், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, பரலோக மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். சத்திய வசனம் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தம்மை விசுவாசித்து தமக்கு ஊழியம் செய்த, தம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தமக்கு ஊழியம் செய்த, தமக்கு ஊழியம் செய்து கொண்டு இருந்த, தமக்கு ஊழியம் செய்ய போகிறவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து சென்றார். யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். உங்கள் இருதயம்
கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இது யாருக்கு சொன்னார் பார்ப்போம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ரெண்டு காரியம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் எங்கிருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இதுதான் சபையிலே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம். இது எல்லாருக்கும் இல்லை, அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருந்த செய்ய போகிற பரிசுத்தவான்களுக்கு, சபையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த வாக்கு தத்தத்தை கடவுள் கொடுத்துட்டு போயிருக்கார் இயேசுவானவர். ஏன் அவர் அங்க என்னிடத்திலும் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்ற வார்த்தையை அவர் சொல்ல முதல் காரணம், இயேசுவானவர் நமக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிற அந்த இடம் பிதாவின் வீட்டில் அவர் வாசமாயிருக்கிற ஒரு இடம். பிதாவின் வீட்டில்தான் இயேசுவானவர் இருக்கிறார். அந்த இடத்தில் ஓரிடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு இடம்னா அவர் இருக்கிற இடத்துல, தாம் இருக்கிற இடத்துல ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல ஓரிடம் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரே, அந்த இடத்துக்கு போகிறவர்கள் யாருன்னாக்கா அவர்கள்தான் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள். இவர்களுக்கு மட்டும்தான் இயேசுவானவர் ஆயத்தம் பண்ண போயிருந்த அந்த புதிய எருசலேம், அந்த புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிற பரலோகத்தை விட்டு இறங்கி வரப்போகிற அந்த எருசலேம் என்று சொல்லப்படுகிற மணவாட்டிக்குரியது. இதை இயேசுவானவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, தமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி அழைத்து வருகிறார். பரலோகம் என்பதை நம்ம அடையணும்னா முதல்ல இயேசுவை விசுவாசிக்கிறோம், மனம் திரும்புகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு அடுத்தபடியாக விசுவாசத்தில் உறுதியாய் ஜீவிக்கிறோம். இதெல்லாம் கடந்து அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். சபை என்பது ஊழியம் செய்கிற ஒரு ஸ்தலம். எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் இதை குறித்து நிறைய சத்தியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் இன்றைய நாளில் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளுவோம். பரலோகம் என்பது பரிசுத்தவான்களுக்கு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:27 படிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13:18 படிக்கலாம். இப்படி ஜீவ புஸ்தகம் என்பது ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற முக்கியமான ஒரு புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். அதற்காகத்தான் உங்களை அடிக்கடி ஊழியம் செய்யுங்க, சபையில் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்கிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் நடப்பிக்கிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்புறம் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கும்? அவருக்கு ஊழியம் செய்கிறவருடைய பெயர். கொஞ்சமாவது கடவுளுக்கு ஊழியம் செய்யணும். அதே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13:8 எவ்வளோ கருத்தா வேதம் பிரித்து காட்டுதுன்னு பார்ப்போம்.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னிருந்து கிறிஸ்துவுக்குள் இருந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறவர்கள், இந்த பூமியிலே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்கள் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் அன்பு ஐக்கியத்தில் வளருகிறவர்கள், இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி சபையாய் இருக்கிற எபேசியர் 5 பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய மணவாட்டி சபை, மணவாட்டி சபையில அங்கமாய் இருந்து அவயங்களாய் இருந்து அன்பு கூர்ந்து இதிலே ஊழியம் செய்கிறவர்கள், இவர்களுக்குத்தான் மணவாளன் வீட்டிலிருந்து மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டு இறங்கி வருகிறதை கண்டேன் என்று வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 21 யோவான் எழுதுவார். அதனால ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஊழியம் செய்யாத எவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது இல்லை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளினுடைய முழுமையின் பலன் இவை எங்கே கொண்டு போய் விடும்? ஒரு பிள்ளையின் மேல் அன்பு பிள்ளைக்கு பணிவிடை செய்ய கொண்டு போய் விடும். ஒரு பேர பிள்ளைகள் மேல் உள்ள அன்பு பிள்ளைகளுக்கு பணிவிடை, பேர பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்ய கொண்டு போய் விடும். ஏதோ சொல்லில் அல்ல, அதனிடத்தில் வாங்குகிறதில் அல்ல, அதற்கு பணிவிடையில தான் உங்களுடைய அன்பின் முடிவு காணப்படும். ஆதலால் சத்திய வசனம் தொடர்ந்து நமக்கு கர்த்தர் தருவார். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஊழியக்காரர்கள் அவருடைய முகத்தை தரிசிப்பார். என்றென்றைக்கும் அவரோடு கூட அவர் இருப்பார். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இரண்டில் ஊழியம் செய்தவர்கள் இருவரும் இணைய போகிற இடம்தான் அந்த புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய மணவாட்டிக்கு அவர் ஆயத்தம் பண்ணின இடம். ஆதலால் மறந்துடாதீங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அங்கே ஒன்றாய் இணைகிறார்கள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அஸ்திபாரமாகவும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாசஸ்தலமாகவும் அங்கே புதிய எருசலேமிலே தேவன் இணைக்கிறார். ஆதலால் இதை நாம் மறக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அங்கே 12 கோத்திரங்களின் நாமங்களும் எழுதப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருக்க 12 அப்போஸ்தலருடைய நாமங்களும் அது அஸ்திபாரமாக இருக்கும். அதற்கு அடுத்தது இவர்களுடையது வாசஸ்தலமாயிருக்கும். இருவரும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் காணப்படுகிற இடம்தான் புதிய எருசலேம். தொடர்ந்து இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்கு அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்து, அந்த வசனத்தின்படி இன்றைய நாளிலே தேவ சபையிலே தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை உபதேசிக்க வேண்டும் என்று நான் உணர்த்துவிக்கப்பட்டேன். அந்த வசனத்தின் ரகசியங்களை, மர்மங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மிகவும் கருத்தாக கேட்டு நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு கொஞ்சம் ஆழமான வேத பகுதி, நிறைய காரியங்கள் இருக்கிறது. எவ்வளவு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி இதை புரிய வைக்க ஆவியானவர் ஒத்தாசை செய்கிறாரோ அந்த வழியிலே உங்களுக்கு விளங்க காட்ட கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு வரப்போகிற நிலையான நகரம். என்னதுங்க? வரப்போகிற நிலையான நகரம். நாம் இருக்கிற இடம் நிலை இல்லாத நகரம். இது அழிந்து போகும். நாம் குடியிருக்கிற வீடு அழிந்து போகும்.
இந்த பட்டணம் அழிந்து போகும், இந்த உலகமே அழிந்து போகும். ஆனால் வரப்போகிற நகரம் நிலையான நகரம். புரியுதா? அப்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நமக்கு இங்கு நிலையான நகரம் இல்லை. நாம் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டலாம், எத்தனை மாடி, எத்தனை கோடி, எப்படி வேண்டுமென்றாலும் கட்டலாம். அது நிலையான நகரம் அல்ல. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வெனிசுலா என்கிற நாட்டிலே 7 அதற்கு மேற்பட்ட மேக்னிடியூட்ல 2 பூகம்பங்கள் வந்தன. அந்த வெனிசுலா நகரம், வெனிசுலா தேசம் முழுவதும் அசைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கிற்கு மேலாக மனிதர்கள் மடிந்து போனார்கள். இது நடந்தது வெறும் 40 செகண்டுகள்ல. நேற்றைக்கு இரவிலே, நேற்றைக்கு கூட ஆப்கானிஸ்தானிலே ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது. இப்படி நிலநடுக்கம் வந்து தேசங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவு பெரிய ஒரு நகரத்தை கட்டினாலும், வீட்டை கட்டினாலும் அது நிலை இல்லை. ஆனால் இங்கு நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வரப்போகிற நிலையான நகரம். இந்த நகரம் என்ன செய்கிறது? வரப்போகிறது. ரொம்ப அழகாக சொல்லுகிறது. இந்த நகரம் வரப்போகிறது. இந்த நகரத்துக்கு நாம் போக வேண்டிய தேவையில்லை. இந்த நகரம் வந்து நம்மை வரவேற்று அழைத்து செல்கிறது. இதுதான் இந்த நகரத்தினுடைய மேன்மை. ஆகவே பரலோகத்துக்கு நம்ம ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பரலோகத்துக்கு, அந்த பரலோகம் இந்த பூமியிலேயே இறங்கி வருகிறது. இந்த பூமி புதிய பூமியாக மாற்றப்படும் போது அந்த பூமியிலே இந்த நகரம் இறங்கி வரும். அதிலே நாம் பிரவேசிக்க போகிறோம். அதற்கு தகுதி என்ன, இந்த நகரத்துடைய அமைப்பு என்ன, சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்த வசனமாக நாம் பார்க்கும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8 - 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். இந்த நகரத்துக்கு என்ன இருக்கிறது? அஸ்திபாரம் இருக்கிறது. இந்த நகரத்திற்கு மதில் இருக்கிறது. இதனுடைய அளவுகள் எல்லாம் கர்த்தருடைய வேதத்திலே ஆவியானவர் வெகு நேர்த்தியாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிதல் தான் மிக முக்கியமான ஒரு அவசியம். கர்த்தருடைய சத்தத்திற்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, கர்த்தருடைய சத்தத்திற்கு யார் கீழ்ப்படிந்து அடங்கி அதன்படி செய்ய பிரயாசப்படுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய, ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு மகா பெரிய நகரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவேதான் இந்த பூமியில் அவன் இருந்தபோது அவன் பரதேசி என்று நினைத்துக் கொண்டான்.
பரதேசி என்று நினைத்துக் கொண்டு அவன் தம்முடைய சந்ததியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். கூடாரங்களில் குடியிருந்தான். கூடாரம் என்பது என்ன? நினைத்த நேரத்தில் பெயர்த்து கொண்டு இந்த டென்ட் மேல போட்டிருக்கிறோம். இத நினைச்ச நேரத்தில் என்ன பண்ண முடியும்? தூக்கி இன்னொரு இடத்துல போட முடியும். வீடு அப்படி பண்ண முடியுமா? வீடு அப்படி கட்ட முடியாது. ஆகவேதான் அவன் இந்த உலகம் இது பரதேசி, நாங்கள் பரதேசியாய் தங்குகிற ஸ்தலம், எப்ப வேணாலும் நம்ம போய் பிரிஞ்சு போகணும் என்பதற்காக அவன் கூடாரங்களில் குடியிருந்தான். கூடாரங்களில் குடியிருந்து அவன் எதை எதிர்பார்த்து காத்திருந்தான்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவனுடைய காத்திருப்பு இந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல. பூமியில் உள்ள எந்த ஒரு நகரத்தையும் எந்த ஒரு கூடாரத்தையும் வீட்டையும் அவன் காத்திருக்கவில்லை. அவன் காத்திருந்த இடம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். அந்த நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அவன் நம்ம என்ன பண்றோம்? இந்த பூமியில என்னமோ 1000 வருஷம் வாழ போறோம்னு நினைச்சிட்டு எப்படி எல்லாமோ கட்டி என்னெல்லாமோ பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆபிரகாம் கூடாரத்திலே வாழ்ந்தான், லோத்து வீட்டிலே வாழ்ந்தான். ஆபிரகாம் கூடாரத்திலே கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவன் கூடாரத்தின் முன்பாக அவனை தரிசித்தார். கர்த்தர் கூடாரத்தின் வாயிலே அவனை சந்தித்தார். ஆனால் லோத்து வீட்டை கட்டிக்கிட்டு அவன் தெருமுனையில குடியிருந்தான். அவன் கட்டி இருந்த இடத்துல அவனால குடியிருக்க முடியல. கடைசியில அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. 2 பேரும் ஒரே தடவை புறப்பட்டு வந்தவங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து நான் இப்ப ஆழமாக சொல்ல விரும்பவில்லை. அப்படியே எபிரேயர் 11:16 வாசிக்கலாம். அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய தேவன் என்று சொல்ல தேவன் வெட்கப்படவில்லை. தேவன் வெட்கப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. யாரெல்லாம் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வழியிலே காட்டி இந்த பூமி எனக்கு சொந்தமல்ல, தேவன் கட்டி தேவன் தாமே கட்டி ஒரு பரம ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று அந்த ஸ்தலத்தை நோக்கி பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி காத்திருந்தார்களோ அவர்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணினார்? ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! அந்த காரியத்தை குறித்து தான் நம்முடைய தலைமை ஊழியர் ஒரு 3 வசனங்களை சொன்னார். அதை திரும்பவும் நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீடு என்கிறது ஒரு நாம் நினைக்கிற மாதிரி ஒரு வீடு இல்ல. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் வாசம் பண்ணுகிற வீடு எவ்வளவு பெரிதா இருக்கும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஸ்தலத்தை குறித்த விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பிதாவினுடைய வீடு எவ்வளவு பெரிதா இருக்கும் என்று. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக அநேக வாசஸ்தலத்தில்
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ஸ்தலத்தை தான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி இயேசு சொன்னார். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் மறுபடியும் திரும்பி வருவேன். நான் மறுபடியும் திரும்பி வருவேன். அநேக அவிசுவாசிகள், கர்த்தருடைய வசனத்தை நம்பாத ஜனங்கள், இயேசு திரும்பி வருவார் வருவார் என்று நீங்கள் போதிக்கிறீர்களே, எங்கே அவர் என்று கேட்கிறார்கள். என் ஆண்டவர் சத்தியமானவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்ன காரியத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நான் திரும்பி வருவேன். திரும்பி வந்து உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தை ஏற்படுத்த ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பி வருவேன். திரும்பி வந்து என்ன பண்ணுவேன்? நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இந்த மணவாளனாகிய நான் திரும்பி வந்து மணவாட்டியாக மாறின என்னுடைய சபையை நான் எடுத்துக்கொண்டு என்னோடு கூட வைத்துக் கொள்வேன். இந்த ஸ்தலம்தான் புதிய எருசலேம். இந்த புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வரும் என்கிற காரியத்தை குறித்து நான் யூடியூப்ல ஒரு காரியத்துல போட்டிருந்தேன். அப்போ ஒரு சகோதரன் போட்டிருந்தாரு, புதிய எருசலேம் இறங்கி வரவே வராது அப்படின்னார். இப்ப நாம முதல் வசனமும் நாம பார்த்தோம், வரப்போகிறது வரப்போகிறது. முதல் வசனமே அதுதான். நிலையான நகரம், வரப்போகிற நிலையான நகரம் என்றுதான் நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12 வசனங்களில் 12ஆம் வசனத்திலே அங்க அந்த நகரத்துடைய நாமத்தை அவர் சொல்லுகிறார். பரிசுத்த வேதத்திலே 3 இடங்களிலே வரப்போகிற அந்த நகரம் என்ன என்பதை குறித்து அவர் நமக்கு விளக்கமாக சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி என் வருகிற தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இதில் அழகாக எழுதுகிறார், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமம். இந்த நகரத்துடைய பேர் என்னது? புதிய எருசலேம். பரம எருசலேம் என்று சொல்லுகிறார்கள். பரம எருசலேம் அல்ல. அதை நான் தெளிவாக்க வேண்டும் உங்களுக்கு. பரம எருசலேம் என்கிற ஒரு பட்டணம் பரலோகத்திலே இருக்கிறது. அந்த பரம எருசலேம் பிதாவினுடைய ஆளுகைக்குள்ளா இருக்கிறது. அது இறங்கி வராது. அந்த பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வராது. இறங்கி வருகிறது புதிய எருசலேம். இன்னும் 1-2 வசனங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இது எப்ப நடக்குது என்பது பார்க்கும்போது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முடிந்த பின்பு, வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு முடிந்த பின்பு புதிய வானம் புதிய பூமி அங்கு உருவாகிறது. அதற்கு பின்புதான் இந்த புதிய எருசலேம் புதிய பூமியின் மேல் இறங்கி அங்கே அமர்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம்.
10ஆம் வசனம். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21:10. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல், பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய், என்னை ஆவியில் கொண்டு போய், தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறக்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், இந்த புதிய எருசலேமாகிய நகரம் அது பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டிகளாகிய சபையை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்காக அந்த மணவாளன் தங்கி தாபரிக்க போகிற அந்த ஸ்தலத்திலே மணவாட்டி குடியிருப்பதற்காக இந்த சபை பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற சபையை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அப்படியே 11ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும், அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும், பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும், பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக, மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. 12 வாசல்களும் இருந்தன. எத்தனை வாசல்கள் இருந்தன? எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க, அந்த நகரத்திற்கு, அந்த புதிய எருசலேமாகிய நகரத்திற்கு ஒவ்வொரு பகுதியிலும் 3 வாசல்கள், அப்படி 12 வாசல்கள் இருக்கின்றன. நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் பிற்பாடு நான் சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வாசல்களின் அருகே, வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல், அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய, இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தில் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. நகரத்துக்கு என்ன இருக்கு? மதில் இருக்கிறது, அஸ்திபாரம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், தேவன் தாமே கட்டி ஆயத்தப்படுத்தின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். இந்த நகரத்திற்கு மதில்கள் உண்டு, சுற்றி மதில்கள். எப்படி நம்முடைய சபைக்கு சுற்றி மதில் இருக்கிறதோ அதே போல அந்த நகரத்திற்கு மதில்கள் உண்டு. ஏதோ பக்கத்துல 3 வாசல் இருக்கு, நுழைஞ்சிடலான்னு அப்படி நினைச்சிடாதுங்க. அது எவ்வளவு பெரிய நகரம் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்பதான் அது புரிஞ்சு கொள்ள முடியும். அவளை எளிதாக எல்லாம் நுழைய முடியாது. அந்த நகரத்தில் நுழைகிறதற்கு தகுதி இருக்கிறது. ஐயா முதல்ல சொன்னது போல ஊழியம் செய்கிறவனுக்கு ஒரு விசேஷித்த தகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் 1-2 வசனங்களை உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நகரத்துக்கு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது, மதில் இருக்கிறது. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. இதுக்கு விளக்கத்தை நான் அப்புறம் சொல்றேன். அடுத்தது
அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. 144 முழமாயிருந்தது. இது என்னன்னா மதில் என்னங்க? சுற்றி இருக்கிற காம்பவுண்ட். புதிய எருசலேம் ஆகிய நகரத்தை சுற்றி இருந்த மதில் தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழம். அது என்ன, எத்தனை அடி என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் 216 அடி உயரம். 216 அடி உயரம்னா எவ்வளவு உயரம்னு பார்த்துக்கோங்க நீங்க. இது நகரத்தினுடைய மதிலினுடைய உயரம். அது 216 அடி. இப்ப நான் ஏற்கனவே ஒரு வசனத்தை விட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு முந்தின வசனம். அது அந்த நகரத்தினுடைய அளவை குறிக்கிறது. அதன் உயரம் எவ்வளவு, அதன் அகலம் எவ்வளவு, அதன் நீளம் எவ்வளவு என்று. அந்த நகரம் சதுரமாயிருந்தது. சதுரம்னா எல்லாருக்கும் தெரியும் தானே? அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அகலமும் நீளமும் சமமாயிருந்தால் அது சதுரம். அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12000 ஸ்தாதி அளவாயிருந்தது. 12000 ஸ்தாதி என்று போடப்பட்டிருக்கிறது. அங்க ஸ்தாதி என்பது ஃபர்லாங். ஃபர்லாங் என்கிற ஒரு வார்த்தைய புது தலைமுறைகளுக்கு புரியாது, அவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 8 ஃபர்லாங் என்கிறது ஒரு மைல். 8 ஃபர்லாங் ஒரு மைல். அப்படி என்றால் இந்த 12000 என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அளவை 8ஆல நீங்க டிவைட் பண்ணா 1500 மைல் அல்லது 2400 கிலோமீட்டர் ஒரு அளவு. அந்த நகரத்தினுடைய நீளம் எவ்வளவுங்க? அந்த நகரத்தினுடைய நீளம் எவ்வளவு? 1500 மைல் அல்லது 2400 கிலோமீட்டர் நீளம், 2400 கிலோமீட்டர் அகலம், 2400 கிலோமீட்டர் உயரம். ஏனென்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அப்படி 2400 கிலோமீட்டர் நீளம் அகலம் உயரம் உள்ள ரொம்ப சின்ன பட்டணம் அதுதான் புதிய எருசலேம். சின்ன பட்டணம் தானே? அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய பட்டணம் இதுதான். பிதாவின் வீட்டில் உள்ள அநேக வாசஸ்தலங்களில் இயேசு ஆயத்தம் பண்ணின ஒரு வாசஸ்தலம். இந்த ஒரு வாசஸ்தலம் தான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தது. அப்படி என்றால் பரலோக தேவனுடைய வீட்டில் இருக்கிற அநேக வாசஸ்தலங்களையும் சேர்த்தா அது எவ்வளவு பெரிதா இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஏன் அதற்கு பரலோகம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால் அது மிகவும் பரந்த லோகம். அது மிகவும் பரந்த லோகம். ஆகவேதான் அதற்கு பரலோகம் என்று பெயர் வைத்திருந்திருக்கிறார்கள். எதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட தேவனே கட்டி ஆயத்தம் பண்ணின அஸ்திபாரம் உள்ள நகரம் தேவனுடைய தாசர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நகரத்துக்கு போறதற்கு சில தகுதி இருக்கிறது. எல்லாரும் போக முடியாது. இந்த புதிய எருசலேமுக்கு போறதற்கு யாரு போவாங்கன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு பாருங்க. 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். யார் அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள்? ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவர் அங்கு ஆலயத்தில் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தான் விளக்கா இருக்கிறார். தேவனுடைய மகிமை தான் அங்கு பிரகாசிக்கிறது. நேரம் கருதி நான் அதை விட்டுட்டேன்.
நேரம் கருதி, ஏன்னா நேரம் போயிடும் என்பதற்காக அதை நான் கருதி, நேரத்தை கருதி அதெல்லாம் விட்டுட்டேன். அந்த வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் யார் என்றால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் உள்ள அந்த இடத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய விளக்கின் வெளிச்சத்திலே நடக்க முடியாது. ரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது. அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பை அசட்டை பண்ணக்கூடாது. ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு தேவ சத்தம் வரும்போது நீங்கள் கீழ்ப்படிந்து, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட வேண்டும். தான் போகிற இடம் இன்னதென்று தெரியவில்லை. உன் தேசத்தை விட்டு, உன் தகப்பனை விட்டு, உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு போ, நான் காட்டுகிற இடத்துக்கு நீ போ என்று சொன்ன போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து போன அந்த ஆபிரகாம், ஆகவேதான் அவன் தேவன் தாமே கட்டி ஆயத்தம் பண்ணின அந்த நகரத்துக்கு காத்திருந்தான். அவனுக்கு தெரிந்தது, தேவன் மேலான ஒரு நகரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, மேலான ஒரு நகரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என்று அவன் தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோக் அடிச்சா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஜோக் அடிச்சா நல்லா சிரிப்பீங்க, உற்சாகமா இருப்பீங்க. எனக்கு ஜோக் அடிக்க தெரியாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அப்படியே வாசித்துவாங்க. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால், அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே, அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும், உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அடுத்த வசனம் ரொம்ப மிக முக்கியம். ஏற்கனவே வாசித்தீங்க, வாசிக்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. எதில் பிரவேசிப்பதில்லை? தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேமிலே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அதை கொண்டு வாசித்து பாருங்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இங்கு ஒரு ஜீவ புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவன் புதிய எருசலேமுக்குள் பிரவேசிப்பான். தான் வித்தியாசம். இந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவன் அவன் என்னப்படக்கூடாது? தீட்டுள்ளவனாக இருக்கக்கூடாது. யார் அந்த தீட்டுள்ளவன்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்ட போது இந்த தீட்டை பற்றி நமக்கு போதித்தார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எது மனுஷனை தீட்டுப்படுத்தும்? மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுவது. அவை யாது என்று இயேசு சொல்லுகிறார். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும்.
பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்படிப்பட்ட தீட்டுள்ளவர்கள் புதிய எருசலேம் ஆகிய மணவாட்டி சபைக்குள்ளாக நுழைய முடியாது. ஹல்லேலூயா. திருப்பி வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த தீட்டு ஏதாவது என்கிட்ட இருக்குதா? பொல்லாத சிந்தனைகள் எனக்கு இருக்குதா? கபடு இருக்கிறதா? வஞ்சகம் இருக்கிறதா? பொறாமை இருக்கிறதா? காம விகாரம் எனக்குள் இருக்கிறதா? பொய் இருக்கிறதா? களவு இருக்கிறதா? இவைகள் எல்லாம் வீட்டில் போய் கொஞ்சம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட உடனேயே புதிய எருசலேமுக்கு போவதற்கு நமக்கு லைசன்ஸ் கிடைத்து விடாது. ரட்சிப்பு என்பது பரலோக பாதையிலே போவதற்காக முதல் படிக்கட்டு. மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதற்கு முதல் படிக்கட்டு தான் மறுபடியும் பிறத்தல். அதற்கு பின்பு அடுத்த கதைகள் எல்லாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. ஒன்றொன்றாக நமக்கிட்ட இருக்கிற இந்த துஷ்டத்தனங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகணும். பொல்லாத சிந்தனை என்ன என்பது என்ன என்று நாம் பார்க்கும்போது, நம் தேவனுக்கு விருப்பமில்லாத சிந்தனைகள் பொல்லாத சிந்தனைகள். தேவனுக்கு விருப்பமில்லாத சிந்தனை எது? பொல்லாத சிந்தனை. இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த தீட்டுள்ளவர்கள் புதிய எருசலேம் ஆகிய அந்த பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் ரகசிய வருகையிலே வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். அப்படி காக்கப்படும் போதுதான் அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள்தான் மணவாட்டிகளாக கருதப்படுவார்கள். அவர்கள்தான் இந்த புதிய எருசலேமுக்குள் பிரவேசிக்க முடியும். ஆகவேதான் இந்த வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வாஞ்சித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும். அந்த நகரம் எந்த நகரம்? இந்த நகரம் என்று சொல்லும் போது உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துவிட வேண்டும். அந்த புதிய எருசலேமாகிய நகரம், அந்த நகரத்தின் வீதியில் மத்தியில் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். எத்தனை விருட்சம் இருந்தது? 12. வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். 12. எத்தனை விருட்சம் இருந்தது? 12 விதமான 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்தது என்பதற்கும் இருந்தன என்பதற்கும் என்ன வித்தியாசம்? தமிழ் இலக்கணம் கற்றவர்களுக்கு தெரியும். இருந்தது என்றால் ஒன்று,
இருந்தன என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டது. ஆக 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். அது மாதந்தோறும் என்ன பண்ணுகிறது? தன் கனியை கொடுக்கும். தான் நேசித்து பிரியமாய் ஏற்படுத்தின அந்த ஆதாம் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அவன் என்னென்றைக்கும் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல், ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாமல் அவன் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் குற்றம் புரிந்தான். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றவே இல்லை. முதல் ஆதாம் அதை இழந்து போனாலும் கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? கடைசியில அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட வேண்டும் என்றால் இந்த பூமியிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த பூமியிலே கனி கொடுக்கிறவர்களாக மாறினாதான் பரலோகத்தில் போய் அந்த கனியை சாப்பிட முடியும். நமக்கு தெரியும் ஆவியின் கனி 9 தெரியும், அது நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு கனியை பற்றி சொல்லி இருக்கிறார், நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும் என்றார். என்னதுங்க? யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒரு நிமிஷம், அந்த வசனம் தானா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும் என்பது என்னது? இது ஆவியின் கனியை சொல்வதல்ல. நீங்கள் போய் உங்களை போல சந்ததியை உருவாக்க வேண்டும். கற்பத்தின் கனி அது எல்லாருக்கும் தெரியும்ல. ஏன் கற்பத்தின் கனி என்று சொன்னார் ஆண்டவர்? நாம் போய் கனி கொடுக்க வேண்டும் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிறேன், அதே போல என்னை போல கனிகளை கொடுக்க வேண்டிய ஜனங்களை நான் உருவாக்க வேண்டும். வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருந்தா உண்டாக்க முடியுமா? இது நம்முடைய ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டது. அதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய சீஷர்களை உருவாக்கினார். நீங்கள் போய் கனிகளை கொடுக்க வேண்டும். போங்க, புறப்பட்டு ஒன்ன மாதிரி நீ எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறியோ அதே மாதிரி கனிகளை உருவாக்கு. நீ போய் கனி கொடு, கனிகளை பெற்றுக்கொடு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அப்படியே வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 வாசிக்கலாம். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து. யாருங்க? அவருடைய ஊழியக்காரர் அவரை ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றது இதுக்குதான். புரியுதா? யார் அங்க போய் அவரை சேவிக்க போறாங்க? அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் போய் கனி கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய நெற்றிகளிலே அவருடைய நாமம், அந்த ஆட்டுக்குட்டியானுடைய நாமம் இருக்கும். அவர்கள்தான் அந்த நகரத்திற்கு சென்று அவரை சேவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம் பண்ணணுமா வேண்டாமா? கனி கொடுக்க வேணுமா வேண்டாமா? நான் நல்லா தூங்குறேன் பிரதர், நல்ல நித்திரை எனக்கு கிடைக்கிறது. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சொன்னதுனால எனக்கு என்ன கிடைக்கிறது? நல்ல நித்திரை வருகிறது. ஆகவே நான் நித்திரை பண்ணிக்கொண்டு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை வரும்போது நல்லா தூங்குங்க. அவர் வந்து போறதெல்லாம் அந்த சத்தமே உங்களுக்கு கேட்க வேண்டாம். அவருடைய ஊழியக்காரர் தான் அவரை சேவிக்க முடியும். அவருடைய சமூகத்தில் அவரை தரிசிக்க முடியும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுகிற ஒரு காரியம் இருக்கிறது. 1000 ஆண்டு அரசாட்சி என்பது வேறு. 1000 ஆண்டு அரசாட்சி என்பது வேறு. புதிய எருசலேமிலே சதா காலமும் அது 1000 ஆண்டோட முடிந்துவிடும். புதிய எருசலேமிலே சதா காலமும் அரசாளுகிற அரசாட்சி என்பது வேறு. யாருக்கெல்லாம் இந்த அரசாட்சி வேணும் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இந்த அரசாட்சி வேணும்? சதா காலமும் புதிய எருசலேமில் போய் அரசாளணும்னா என்ன தகுதி? அவருக்கு ஊழியம் செய்து கனிகளை உருவாக்க வேண்டும். இது புதிய வானம் புதிய பூமிக்கு போறதல்ல, அது வேறு. மணவாட்டிகள் போகிற இடம் புதிய எருசலேம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே 14வது வசனத்தை வாசிக்கலாம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு 14வது வசனம் 14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைகளை கற்று தெரிந்து அதன்படி கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ஜீவ விருட்சத்தின் மேல் சாப்பிடும் அந்த கனியை சாப்பிடணும்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடணும் வேண்டும் என்றால் முதல்ல வாசல் வழியா போகணுமா வேண்டாமா? நான் சொன்னேன் வாசல்கள் வழியா போறது அவ்வளவு எளிதல்லன்னு சொன்னேன். அப்ப வாசல் வழியாக போக வேண்டும். அந்த வாசல் வழியா போனாதான் ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ண முடியும்? சாப்பிடுவதற்கு அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரத்துக்கு என்ன செய்யணுமா? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனுக்கு தேவன் விசேஷித்த நன்மைகளை, விசேஷித்த கிருபைகளை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறான். பூமியிலே ஒருவேளை நமக்கு நிந்தைகள், அவமானங்கள் ஏற்படலாம், நமக்கு கண்ணீர் கவலைகள் ஏற்படலாம், பாடுகள், உபத்திரவங்கள் ஏற்படலாம். ஆனால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, நிந்தை அவமானங்களை எல்லாம் தூக்கி தள்ளிவிட்டு நமக்காக விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் பெற்ற அவமானத்தை அவர் ஒரு பெரிய பொருட்டாக எண்ணவில்லை. சிலுவையை சகித்தார். எதற்காக? அவர் ஒன்னைத்தான் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார். எதை நோக்கி ஓடினாரு? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். இதை நான் சகித்தேன் என்றால், இதை நான் சகித்து என்னுடைய அவமானம், நிந்தை, பாடு, உபத்திரவம், வேதனை எல்லாம் நான் சகித்தேன் என்றால் எனக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து அவருடைய சந்தோஷத்தை நான் அனுபவிக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தையே அவர் டார்கெட்டா வச்சிருந்தாரு. அதையே நோக்கி பார்த்தாரு.
நோக்கி பார்த்ததுனால என்ன பண்ணாரு? இதெல்லாம் ஒரு பொருட்டாக என்ன பண்ணிட்டாரு? ஒரு பொருட்டாக கருதவே இல்லை. அவருக்கு டார்கெட் அந்த சந்தோஷம் வேணும், அந்த மேலான சந்தோஷம் வேணும். அதற்காகத்தான் போனார். அதனாலதான் அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட பொறுமையோடு ஓடக்கடவோம். நம்முடைய டார்கெட் இயேசுதான். இயேசுவை பார்த்து ஓடணும், இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இயேசு எப்படி சந்தோஷத்தையே பார்த்து கொண்டு ஓடி ஜெயம் கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்தாரோ, நமக்கு அந்த இயேசுவையே நோக்கி ஓடும் போது அவர் தம்முடைய சிங்காசனத்திலே தம்மோட அமர வைப்பார் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம், ஏசாயா 26:2 வாசித்து முடிக்கலாம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். இது எந்த ஜாதி? அப்படிப்பட்ட ஜாதி ஏதாவது இருக்கிற நம்ம கிட்ட கேட்டா, நீங்க எந்த ஜாதின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன ஜாதின்னு சொல்லுவீங்க? இப்ப சென்சஸ் எடுக்க போறாங்க ஐயா, சென்சஸ் எடுக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன ஜாதின்னு கேட்பாங்க, என்ன ஜாதின்னு சொல்ல போறீங்க? பரிசுத்த ஜாதின்னு சொல்ல போறீங்களா? சத்திய ஜாதின்னு சொல்ல போறீங்களா? நீதியுள்ள ஜாதின்னு சொல்ல போறீங்களா? ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்ல போறீங்களா? தேவனுக்கு சொந்தமான ஜனம்னு சொல்ல போறீங்களா? இல்ல ஏற்கனவே செத்து போன சில ஜாதிகள் நம்ம கிட்ட இருக்க, அதை சொல்ல போறீங்களா? இந்த ஜாதியை சொன்னாதான் பிரதர் எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்முடைய ஜீவன் நம்முடைய தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நமக்கு ஜீவன் இருந்தாதான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். ஜீவன் இல்லைன்னா ஒன்னும் எந்த ஜாதி எதுவும் அனுபவிக்க முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு எல்லாம் ஞானஸ்தானம் வாங்கிட்டு போய் திருப்பி அந்த ஜாதியை பிடிச்சி திரியறேன். இன்னும் கேட்டா நாங்க அந்த ஜாதி உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது, நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அந்த ஜாதியை விட்டு விடுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு புதிய எருசலேமினுடைய 12 வாசல்களை திறவுங்கள். புதிய எருசலேமுக்கு 12 வாசல் இருக்குன்னு சொன்னா இல்லையா? அந்த வாசல் திறவுதுக்கு சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி, அந்த நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்குத்தான் அந்த புதிய எருசலேமின் வாசல்கள் திறவும். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு நிலையான நகரம் நமக்கு உண்டு. நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாம் அந்த அஸ்திவாரம் உள்ள தேவன் தாமே கட்டின அந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். இந்த பூமியில அவன் பரதேசியை போல அலைந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனுக்கு ஒருவேளை பாடுகள் உபத்திரவங்கள் வரலாம், நிந்தை அவமானங்கள் வரலாம். ஆனால் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷம், புதிய எருசலேமை நோக்கி ஓட நாம் கண்ணும் கருத்துமாக மாற வேண்டும். நாம் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலே போய் அவருக்காக கனிகளை கொடுக்க பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஜெப வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசின உமது ஜீவனுள்ள மகிமை உள்ள சத்திய வசனங்களுக்காய் உமக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனம் எங்களுடைய இருதயத்திலே பதிந்திருப்பதாக. ஆண்டவரே, இந்த வசனம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை இயேசு எப்படி அதை முன்னோக்கி ஓடி அதை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய நிலையான நகரத்தில்
சதா காலமும் அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். தீட்டுள்ளவர்கள், பொய்யை நடப்பிக்கிறவர்கள் அந்த நகரத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் யாரெல்லாம் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் பிரவேசிக்க முடியும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறீர். உமது கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் போது நாங்கள் அந்த புதிய எருசலேமிலே நாங்கள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் அதிகாரம் பெறுகிறோம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு அதிகாரம் பெறுகிறோம் என்கிற காரியத்தை கர்த்தர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன்படி வாழ, அதற்கு பிரயாசப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும். உமது பரிசுத்த பாதையிலே நடத்த எங்கள் மேல் கிருபை வைப்பீராக. எங்கள் இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென்.